நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, சிவன் இருக்க பயமேன், சிவன் இருக்க கவலை ஏன் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எண்ணம் உண்டு, நான் சிவபக்தனாக இருக்கின்றேன் அல்லது விஷ்ணு பக்தராக இருக்கின்றேன், அப்படி நிறைய கடவுள்களோட பக்தனாக நான் இருக்கின்றேனே, பின் என்ன எதற்கு எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருகின்றன, ஏன் என் மனசுல இவ்வளவு பயம் இடம் கொண்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாருமே எழுப்புவது உண்டு. அடிப்படை சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த பயம் என்பதோ அல்லது கவலை என்பதோ இருக்கக்கூடாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் சிவத்தை பற்றி உணர தொடங்கிய உடனே அவர்களுக்கு இந்த கவலையும் அதே போல பயமும் நீங்கி விடுகிறது அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருவருக்கு பயம் இருக்கும், கவலை இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் என்னது அப்படிங்கிற நினைப்பில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கவலை இருக்கும், இது என்ன வரலும் நம்ம கூட இருக்கும், எத்தனை நாளைக்கு நம்மளோட இருக்கும், இது நம்மளை விட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அது எல்லாத்திற்குமே பொருந்தும். உறவுகள் இருக்கும், பொருட்களாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே என்னதுன்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப அந்த கவலை வந்து விடுகிறது. அதே போல அந்த பயமும் வந்து விடுகிறது. இது நம்மை விட்டு நீங்கி விடுமோ, போய் விடுமோ அப்படிங்கிற அந்த பயமும் வந்து விடுகிறது. உண்மையான பக்தி கொண்டவர்கள் ஆசை அப்படிங்கிறத விட்டு ஒதுங்கி நிற்பாங்க. எப்பவுமே நல்ல முதிர்ச்சி அடைந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் இது இருக்கிறது இல்லை, அதனால் நம்ம குறையும் சொல்லிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா பழகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் மீது உங்களுக்கு காதல் வருகிறது, இறைவன் மீது உங்களுக்கு நாட்டம் வருகிறதுனாலே அவரோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. கிடைத்த அந்த அனுகிரகத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு நல்ல வழிகாட்டுதலின் பேரில் சரியான பாதையில நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி இந்த ஆசை அப்படிங்கிறத விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எதுவுமே கவலையா இருக்காது, எதுவுமே பயமாவும் இருக்காது. ரெண்டு விஷயங்கள் தான் உலகத்தில் நம்மை ஆட்டி படைக்கக்கூடியது. இந்த கவலையும் பயமும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம ஒரு நிலை இல்லாமல் இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பெரிய பூதம் இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, எல்லாம் இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம மனதை செலுத்த உடன் அந்த கவலை பயம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப சிவன் மீது உங்கள் சித்தத்தை வைக்கும் போது, சிவன்பால் உங்கள் சித்தத்தை வைத்து சிவனே என்று இருந்து விடுவது அப்படிங்கிறது, ஆசை இல்லாமல் இருந்து விட்டால் நமக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் எப்பவும் சொல்லப்படுறது, சிவனை சரணடைஞ்சிரியா அப்படின்ட்டு. சிவனை சரணடைவதும் நம்மால் முடியாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப ஆசை இல்லாம போச்சுன்னா சிவன் நம்ம பிடிச்சுப்பார், அவ்வளவுதான். ரொம்ப உண்மையான விஷயம் அப்படிங்கிறது. ஆசையோட இருந்தீங்கன்னா அவர் விலகி நிற்கிறாரு, ஆசையை விட்டுட்டீங்கன்னா அவரு உங்களை கைப்பற்றி கொள்கிறார், கட்டி அணைத்து கொள்கின்றார், இறுக பற்றி கொள்கிறார், அவ்வளவுதான். நீங்க போய் பற்றுவது இல்லை. நீங்க சாமி கும்பிடணும் அப்படின்னாலே அவரோட அருள் வேண்டும். அப்ப அவரை சரணடையணும் அப்படின்னா கண்டிப்பா அவரோட அருள் வேண்டும். அப்படி இருந்ததுனால தான் நம்மளால முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சிறிய வேலை அப்படிங்கிறது ஆசையிலிருந்து வெளியே வர்றது. அப்படிங்கும் போது அவர் மீது அதீத பக்தியை வைத்து விட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த புற ஆசைகள்ல இருந்து நம்ம ஒதுக்கி கொண்டு அந்த உலகத்தை ஒரு என்ன சொல்றது, நாடகம் மாதிரி அல்லது படம் பார்ப்பீங்க இல்லைங்களா, வெறும் பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதுல எந்த ஒரு ஆசையும் நமக்கு வரல, சும்மா ஏதோ படம் ஓடுது நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் போது ஆசாபாசங்கள்ல இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அப்படி வெளியே வந்துட்டோனாலே இறைவன் நம்மை பற்றி கொள்கின்றார், அவரை அடைவதற்கான வழிகளை அவரே காட்டுகின்றார். அதை நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்பிக்கையா முன்னேற வேண்டும், அவ்வளவுதான் இந்த இடத்துல. அப்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம், நம்ம பேரை மாத்தி வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். நமக்கு தகுந்த மாதிரி பல்லாயிரம் நாமங்கள் ஒரு இறைவனுக்கே நாம் கொடுத்திருக்கின்றோம். நம் பரம்பொருளுக்கு ஈசனுக்கே 1000 நாமங்கள் உண்டு, 1000 திருநாமங்கள் உண்டு. அதே போலதான் அதில் ஒரு நாமமாக, அதில் வேறுபட்ட நாமமாக பெருமாளையோ அல்லது பிரம்மாவையோ கிருஷ்ணரையோ இந்த மாதிரி நம்ம வேறு வேறு நாமங்களால் அழைக்கின்றோமே தவிர சிருஷ்டிகர்த்தா ஒருவர் தான். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள், அது எந்த நாமமாக இருந்தாலும் சரிதான், அதைத்தான் நாம் கூறிக்கொள்கின்றோம். அப்படி அந்த நாமத்தை பற்றி கொண்டு அவரின் சிந்தையிலேயே இருக்கும் போது, இந்த புற உலக ஆசையிலிருந்து விடுபட்டு அவரையே நினைத்து தியானிக்கும் போது எந்த பயமும் இல்லாமல் போகின்றது, எந்த கவலையும் நமக்கு இல்லாமல் போகிறது. சிவன் போக்கு சித்தன் போக்கு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளும் சித்தன் ஆயிடுறோம்.
இந்த உலகத்தை அப்படியே பார்க்கக்கூடியவர்களாக மாறிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம ஒரு உன்னத நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறோம் அப்படின்னு அர்த்தம். உடனே எதுவும் கிடைக்காட்டி கூட அவரோட அருள் கிடைக்கும் அருளும் பொறுத்திருந்து அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிடலாம். அது பெரிய மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும். உண்மையான அருள் சக்தியை நமக்கு விளங்க செய்யும். அதன் மூலம் நாம் பயணிக்கும் போது ஒரு உன்னதமான நிலையை இந்த பிரபஞ்சத்தில் அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இறைவன் மட்டும் உங்கள் சிந்தையில் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். எந்த மனக்கவலையும் வராது, எந்த பயமும் வராது, எந்த ஆசாபாசங்களும் வராது. அப்படியே ஒரு அருமையான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, அதுவும் மிகவும் ஆனந்தமான வாழ்க்கையாக வாழ முடியும் நண்பர்களே. சிவனை பார்த்து ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அல்லது பயப்படுறீங்க அப்படின்னா, கட்டாயம் நம்ம காதால் கேட்டு வந்த சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அச்ச உணர்வை மனதிற்குள் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் பல பேரோட பங்கு இருக்குது அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தினதில். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய எளிமையான கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் மேலே இருக்க அச்சம் நீங்கி அவர் மேலே உங்களுக்கு பாசம் பிறக்கும் அப்படின்னு நான் உறுதியாக குறிப்பிட முடியும். பாசம் அப்படிங்கிறத தாண்டி அளவில்லா பக்தி உண்டாகும் அப்படின்னே நான் உறுதியிட்டு கூறுவேன். எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, தன்னை நம்பிய அடியவர்களுக்கு என்றுமே அவர் இறைவனாக இருந்ததில்லை, அவரும் அடியவருக்கு அடியவராகவே இருந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. தன்னை நண்பனாக நினைத்து பாவிக்கும் ஒருவருக்கு நண்பனாகவே காட்சி தருவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை விட அதுக்கு சிறந்த உதாரணம் வேற யாரையும் சொல்ல முடியாது. ஒருவர் தன் வாழ்க்கையே ஈசனுக்காக அர்ப்பணிக்கின்றார், அவருக்காகவே வாழ்கின்றார், முழுவதுமாக சமர்ப்பணம் செய்து விடுகின்றார், அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொள்கின்றார் அப்படின்ட்டு அர்ப்பணிப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் போது அம்மா என்று அழைப்பவர்தான் ஈசன். காரைக்கால் அம்மையாரை நம்ம சொல்லலாமே. எறும்பு குருவி எல்லாத்துக்குமே வந்துட்டு இரக்கம் காட்டுபவரும் எம் ஈசன் தான். நல்லாவே தெரியும். கருங்குருவிக்கு கூட கருணை காட்டியவர் ஈச பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். உலகில் சின்ன சின்ன நாடகங்கள் நடக்கும்போது அந்த நாடகத்தில் முக்கியமான பாத்திரங்களை ஏற்று உலகத்தில் தர்மம் எதுவென்று அனைவருக்கும் காட்டியவர் ஈச பெருமான். அதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். திருவிளையாடல்கள் எல்லாமே அவரால் நிகழ்த்தப்பட்ட ஒன்றுதான். அதே போல ஒரு பாட்டி கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்காக மண் சுமந்து பிரம்படி பட்டவனும் நமது ஈச பெருமான் தான். இது மாதிரி பல மேற்கோள்களை நம்ம காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். யாருக்குமே அவரோட கருணை கிடைக்காம போனதில்லை. முழுசா நம்பினா அறகுறையா அவர்கிட்ட போய் தயவு செஞ்சு நிக்காதீங்க. அதாவது இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டெல்லாம் போய் நிக்காதீங்க. ஈசனோட பேசுறதுக்கு மொழி தேவையில்லை. ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது அதுதான். நீங்க தமிழ்ல பேசணும், சமஸ்கிருதத்துல பேசணும், தெலுங்குல பேசணும், மலையாளத்துல பேசணும், இன்னும் என்னென்ன மொழிகள் இருக்கோ இதுல தான் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கட்டுப்பாடே கிடையாது ஈசனுக்கு. ஈசன் உலகத்தை படைத்த போதே அதில் உள்ள மொழிகளையும் அவர்தான் படைத்தார். கண்டிப்பா அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்களுக்கு எந்த மொழியில் அவரை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொழியில வழிபட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பார். உங்களுக்கு தேவையானதை அவரே செஞ்சு கொடுப்பார். உங்களால வழிபடக்கூட முடியல, மனசால நான் நினைச்சுக்கிறேன், சைகையில தான் அவர்கிட்ட பேசுறேன்னா அதையுமே அவர் புரிஞ்சுப்பார். ஏன்னா எல்லாமே அவர் படைச்சது. அப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் அவருக்கு ரொம்ப தெளிவா புரியும். அப்படிங்கும் போது மொழி ஒரு தடையல்ல ஈசனை வணங்குவதற்கு. மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான பக்தியை வெளிப்படுத்தி உங்கள் மனதினுள் இருக்கின்ற ஈசனை தரிசித்து அவரிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்தாலே போதுமானது. இதற்காக நாம் கோயிலுக்கு கூட போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை நான் கோயிலுக்கு போய் தான் சிவபெருமானை பார்ப்பேன், எனக்கு அப்பதான் அந்த திருமேனியை பார்க்கும் போதுதான் எனக்குள்ள அந்த சிவனை பார்த்த உள்ளுணர்வே ஏற்படும் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு கண்டிப்பா இருக்கும். கட்டாயம் அதுல எந்த தவறுமே இல்லை. போய் அந்த இடத்துல நின்றுட்டு பார்க்கும்போதே சில பேத்துக்கு கண்ணீர் கொட 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 கொடன்னு கொட்டும். அப்படி கொட்டுது அப்படிங்கும் போது அவங்க முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஈசனுக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எந்த துன்பமும் வருவதற்கு ஈசன் விடமாட்டார். இல்லை சில பேர்த்துக்கு நான் கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை சார், தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார், நான் செய்யற தொழிலை உண்மையா செஞ்சாலே ஈஸ்வரன் எனக்கு கருணை காட்டுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஆமா, உண்மையிலுமே அதுதான். உங்கள் கர்மாவை நீங்கள் சரியாக செய்யும் போது அதிலும் ஈசன் மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கு வேண்டுவனவற்றை நீங்கள் வேண்டாமையே உங்களுக்கு தந்தருள்வார் அப்படிங்கிறதையும் மனசுல நினைச்சுக்குங்க. அதே போல துன்பம் வருது, உங்களுக்கான சோதனை காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு நொடியில் நீ ஈசனின் நாமத்தை உச்சரிக்கிறாயோ அந்த நொடியே உங்களுக்கான அந்த சோதனைகள் எல்லாம் விலகிவிடும். உங்களுக்கு வந்த எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது அதோடு நின்று அதன் பின் அதை ஈசன் எதிர்கொண்டு விடுவார். இது முழுசா நீங்க முதல்ல நம்பிக்கை வச்சு அவரோட நாமத்தை தொடர்ந்து சொல்றது மூலமா இத்தனை நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கிறதுல மனசுல வச்சுக்குங்க.
ஈசனை எளிதாக அடைவதற்கும் காண்பதற்கும் ஒரே ஒரு வழி, நீங்கள் ஈசனை சென்று வழிபட வேண்டும் என்று இல்லை. ஈசனை வழிபடும் அடியார்களை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது, அவர்களுக்கு பணிவிடைகள் செய்தாலே போதுமானது, அவர்களுக்குரிய மரியாதையை வழங்கினாலே போதுமானது அப்படின்ட்டு தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அடியார் எம்பெருமான் ஈசன். அப்படி இருக்கும்போது நீங்க அடியவர்களுக்கு செய்கின்ற சேவையானது அந்த ஈசனுக்கே செய்கின்ற சேவை அப்படின்னே கூறப்படுது. அதே போல சிவனோட வழிபாட்டுல குரு பக்தி இல்லாம நீங்க ஒரு பக்தியை செலுத்துறீங்க அப்படின்னா அது முழுமை பெறாது அப்படின்னே குறிப்பிடுறாங்க. குருவோட கருணை கட்டாயம் தேவைப்படும் சிவபக்திக்கு. எந்த நேரத்திலும் அவரை நினைத்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம், என்னன்னா எப்பவுமே நம்மளுக்கும் ஈசனுக்குமான உறவு அப்பா பிள்ளை போன்றது. அப்பா சில நேரத்தில் நம்ம அடிப்பார், அதுக்காக நம்ம மேலே கோபமாக இருக்காரு அப்படின்ட்டுலாம் அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம வழி தவறி போகும்போது நம்ம அடிக்கத்தான் செய்வார். அதே நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு தருவார். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை காட்ட வேண்டியது தான் ஒரு அப்பாவோட கடமை. அதைத்தான் ஈசப்பெருமான் செய்து வருகின்றார். ஒரு சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது அது உங்களுக்கான தண்டனையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை வழி நடத்துவதற்காக ஈசன் காட்டுகின்ற வழியாக நினைத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கான வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமா இருக்கும். அவரை மனசால தியானம் செஞ்சு அவரை மனசால ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. அதை அனுபவபூர்வமா உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னுமே நம்ம சொல்றது என்னன்னா, அடியவர்களாகிய தாங்கள் அல்லது சிவபக்தர்களாகிய தாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை ஈசன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, முடியாத ஏழைகள் உங்கள் கண் முன்னால் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் பசியை ஆற்றுங்கள். அவர்கள் மூலமாக ஈஸ்வரன் உங்களுக்கு காட்சி தருவார். தன்னால் இயலவில்லை என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால் அது உங்களால் இயலும். அதற்காகத்தான் அவ்விடத்தில் உங்களை ஈசன் கொண்டு சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான சேவையை செய்யற இடத்துலையும் நீங்க ஈஸ்வரனை காண முடியும். இன்னும் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன், என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அல்லது கோயில் கட்டுறது இந்த மாதிரி சேவைகள் செய்யறது எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக இருந்தாலும் அதே சமயத்துல முடிஞ்சா ருத்ராட்ச தானம் பண்ணி பழகுங்க. அது நாம் 7 ஜென்மங்களிலும் செய்த அனைத்து கர்மாக்களையும் தீர்க்கின்ற வகையில் அமையும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ருத்ராட்ச தானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் கோயிலுக்கு போறீங்களா, சிவபெருமான மனதான தியானம் செஞ்சு அவரை வழிபாடு செய்யறதோட நிறுத்திக்காம உங்களோட நான் என்ற அகந்தை அழியும் போது உங்களது வாயிலிருந்து பிறக்குமே ஒரு ஓசை, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த சத்தமானது மிகவும் சப்தமாக எழும்பும். தன்னையே மறந்து தன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்பதை மறந்து அந்த ஒளியானது ஒலிக்கும் போது அதன் அதிர்வுகள் மற்றவர்களை தாக்கும் பொழுது இருக்கின்ற உணர்வு இருக்கிறதே, அடடடா சொல்லவே முடியாது, புல்லரித்து விடும் அந்த ஓசையை நாம் கேட்கையிலே. கண்டிப்பா கோயில்ல கேட்டுப்பீங்க, ஓதுவார் பாடும் போதும் சரி, அந்த கருவறைக்கு பக்கத்துல யாராச்சும் நின்றுட்டு ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நம்மளுக்கு வருகின்ற அந்த ஆனந்தமானது இருக்கிறது, அது யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று. அது பிறர்தான் கொடுக்க வேண்டுமில்லை. ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், கோவிலுக்கு போகிறீர்கள் என்றால் மனதார நான் என்ற அகங்காரத்தை விட்டு ஓம் நம சிவாய என்று சத்தமாக அவரை கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு அவர் ஓடி வருவார். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அந்த துன்ப நேரத்துல ஓம் நம சிவாயின்னு பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க, அவர் அங்க நிற்பார், உங்க துன்பத்தை போக்கிடுவார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சிவனை பார்த்தா கட்டாயம் பயமே வராது. எதுக்கு பயப்படணும்? நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சா தானே பயப்படணும். சிவநெறியை கடைபிடித்து சிவன் வழியில் செல்பவர்களுக்கு எந்த நேரத்திலும் துன்பம் வராது அப்படிங்கிறத முதல்ல நீங்க மனசுல வாங்கிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட நாமத்தை சொல்றவங்களுக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
பெரும்பாலும் நம்ம வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும், நம்ம உணர்ந்து வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதில் வகைப்பாடு வேணால் மாறலாம். நாம் பொன் பொருள் சார்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா நில வளம்னு சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் அதிகாரத்தில் வந்துட்டு நான் எப்போவுமே இருக்கணும், அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது தன்னை அறிந்த நிலையில் ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது பக்தி மார்க்கத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன கண்ணை மூடிக்கிட்டு உங்களை சிந்தித்து பார்க்க சொன்னோன்னா, பெரும்பாலும் இறைவன் அப்படிங்கிறவர் தன்னிகரற்றவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது எல்லா மார்க்கங்களும் வேற வேற மாதிரி சொன்னாலும் ஒரே ஒரு அடையாளத்தை தான் அது விட்டு செல்கின்றது. பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்பு வடிவானவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மயானத்து சாமி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மயானத்து சாமி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? பெரும்பாலும் சிவபெருமான ரொம்ப கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க இல்லை, இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மயானத்தில் வசிக்கக்கூடியவர் தானே, மயானத்தில் நடனம் ஆடக்கூடியவர் தானே அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ கண்ண மூடி யோசிங்க. வாழும் போது நமக்கு அருள் புரிவதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். வாழும் போது நமக்கு உதவி செய்வதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். வாழும் போது நம்மை உணர்த்த செய்வதற்கும் பல பேர் இருக்கின்றார்கள். பல மார்க்கங்களிலும் அது சொல்லப்பட்டு விடுகின்றது, இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப உயரிய வகையில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அந்த ஆன்மாவுக்கு ஈடு இணையே இல்லை. ரொம்ப பரிசுத்தமானது அந்த ஆன்மா. நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த ஆன்மா வந்துட்டு எப்போவுமே அழுக்காகாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மளோட தவறுகளால் அது ரொம்ப வருந்தி இருக்குமே தவிர அது என்னைக்கும் தவறு செய்யாது. அவ்வளோ புனிதமானது ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ என்ன ஆகுது, நம்ம வாழும் காலமெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு ஆடி அடங்கி மரண தருவாயில் மரணமும் நமக்கு நிகழ்ந்து விடுகின்றது. இப்போ மரணம் நிகழ்கிற வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நம்ம கூப்பிடலாம், சரிங்களா? இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, தைரியம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, கல்வி வேணும்னா ஒரு கடவுளை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாழும் போது வந்துட்டு வணங்கலாம், கூப்பிடலாம். கண்டிப்பாக அதற்கான பலனும் கிடைக்கும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்போ நம்மளை கொண்டு போய் காட்டில் வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ அதுக்கு உறவு அப்படிங்கிறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நீங்கள் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறாங்களே, டேய் பாடியை டிஸ்போஸ் பண்ணு, ஏய் பணத்தை எடுத்து சீக்கிரம் கொண்டு போங்கடா. அது வரலும் நமக்கு பேர் வச்சு கூப்பிட்ட இந்த உறவுகள், சுற்றி இருக்கின்ற நட்புகள் எல்லாமே ஒரே வார்த்தையில் என்னன்னு முடிச்சுக்கிறாங்க, உங்கள் உறவை துண்டிச்சுக்கிறாங்க. என்னது இது? பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்கள் பேரவே ஒரு வினாடியில் வந்துட்டு மாற்றிடுவாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கான உறவு அத்து போய் விடுகிறது. அத்துப்போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அவர் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? அப்போ அவர் மயானசாமி அப்படிங்கிறவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? எல்லாத்தாலும் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு இறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்குமென்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். திக்கற்று நிற்கின்ற வகையில் அந்த ஆன்மாவிற்கு சரியான வழிகாட்டுதலை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் மயானத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் அவரும் இல்லாமல் போனால் இந்த ஆன்மாவின் நிலை என்ன? அது அடுத்து பயணிக்க வேண்டிய இடத்தை எப்படி சென்றடையும்? இதற்கெல்லாம் வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அது இறந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, இறப்பை மனதில் கொண்டு நாம் வாழும் போதே நெறி பெறலாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டுவது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதை மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சி நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முழுசாக வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டி நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம எப்படி பார்ப்பாங்க? அந்த சமயத்தில் ஈசன் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன? அந்த உயிர் பிரிந்ததுக்கப்புறம் அந்த உயிர் ஈசன்கிட்ட எப்படி போகும், எப்படி மன்றாடும், அதற்கு அவர் எப்படி அடைக்கலம் கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும் பாருங்க. அது தாங்க வாழ்க்கையோட பிடிமானம் அப்படிங்கிறது. இதை பயம்னு எடுத்துக்க வேண்டாம், இதுதான் அந்த நெறி. அப்போ இது நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுத்தமான பதிவை உண்டாக்கிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் அல்ல.
அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த பரம்பொருள் மட்டுமே உண்மையானவர் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எப்போவுமே வராது. திக்கற்ற நிலையில் நீ இருந்தாலும் உன்னை கைப்பிடித்து வழிகாட்டி செல்ல பரம்பொருள் அந்த பரமேஸ்வரன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா இல்லைங்களா, மயானசாமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மயானசாமி தான் நம்மை காக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளை பெற்று அவனை வணங்குவோம். அந்த ஈசனின் கருணை பார்வை கிட்டினால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடியவர்களே. கண்டிப்பாக அந்த பரம்பொருளை எல்லாருமே கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொள்வார்கள். உண்மையாலுமே அந்த பரம்பொருளை உங்களால் உணர முடியுது அப்படிங்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த பரம்பொருளை உணர்வதற்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வழிபாடுகளுக்குமே வந்துட்டு சரியான நேரம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கு சிறப்பு உண்டு, அப்படி வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நம்ம இயல்பான வழிபாடு அப்படிங்கிறது வேற. இப்போ ஆன்மீகத்தில் நம்ம போகிறோம், நம்ம நாட்டம் எல்லாம் ஆன்மீகத்தில் போகுது அப்படிங்கும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம் எது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் இந்த நவநாகரிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் உடனடியாக நடந்துவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இருக்கிறது. இப்போ நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கங்க, 5 நாள் விளையாண்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாளாக மாற்றினாங்க, அப்புறம் அந்த ஒரு நாள் நம்மளால் உட்கார முடியாதுன்னு ஒரு 3.5 மணி நேரத்துக்கு 2020 ஃபார்மேட் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மனிதனோட மனம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதிவிரைவாக எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகின்றது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போனீங்கன்னா சாதாரணமாக வந்துட்டு ஒரு அடிமட்ட வேலையில் சேர்ந்தாங்கன்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, 10 வருஷம் வந்துட்டு அதில் அனுபவம் பெறுறாங்க. இந்த மாதிரி படிப்படியாக போனால் தான் ஒரு நிறுவனத்தோட தலைமையை வந்துட்டு அடைய முடியும் அப்படிங்கிற காலகட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் படிச்சு முடிச்சுமே எனக்கு 50,000 ரூபாயில் 1 லட்ச ரூபாயில் அந்த தலைமை பண்பு கூடிய அந்த வேலை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை வந்துட்டனால தான் இன்னைக்கு பாதி பேத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்துட்டு மனிதனோட இயல்புகளாக வந்துட்டு நம்ம குறிப்பிடுறது. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே. ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. உங்களுக்குள் இருக்கும் இறைவனை உணர்வதற்குத்தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பொறுத்தளவும் ரொம்ப பொறுமை முக்கியம். அதைத்தான் நம்ம இப்போ சொல்ல வர்றோம். இப்போ ஒரு குருட்ட போறீங்க, குருட்ட போனதுமே வந்துட்டு உங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் குரு சொல்லித்தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட போனீங்கன்னா நீங்க ஆன்மீகத்தில் வந்துட்டு நாட்டம் உடையவர் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்க எல்லாத்தையும் கத்துக்கணும், ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் கத்துக்கிட்டு குருவை விட்டு வெளியே வந்துடணும்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்பவே தவறான ஒரு மனப்பான்மை. ஏன்னா குரு அப்படிங்கிறவங்களும் எப்படின்னா உங்களை முழுசா அனாலிசிஸ் பண்ணாம உங்ககிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் போனதுமே நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவங்களோட எண்ணம் சரியானதான்னு வந்துட்டு அறிந்து கொண்ட பின்னர் தான் உங்களுக்கு மந்திர உபதேசமாகட்டும் அல்லது உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சா அதை சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம போனதுமே வந்துட்டு எனக்கு எல்லா ரகசியங்களும் வேண்டும், எல்லா மந்திர உபதேசமும் வேண்டும், நான் உடனடியாக இறைவனை பார்க்க வேண்டும் அப்படின்னா இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் உலகமாக இருக்கலாமே தவிர ஆன்மீகத்தை பொறுத்தளவு இன்னும் பொறுமை முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு படியை கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்லிக்க வேண்டியது இருக்கு. ஏன் இப்படி சொல்றோம்? எல்லா இடத்துலையும் அவசரப்பட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே தவறாகத்தான் போகும். ஒரு சில பேத்துக்கு ஒரு எண்ணம் உண்டு, குரு இல்லாமே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கலாம். ரொம்ப வாய்ப்பு கம்மி. நான் திரும்ப சொல்லிட்டேன். அதாவது நீங்க குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்துட்டு பல காலம் வந்துட்டு நீங்க பொறுத்திருந்திருக்கலாம். இறைவனாக உங்களுக்கு வழிகாட்டுவர். ஒரு சில பேத்துக்கு ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ்ல இறைவனே வந்துட்டு உங்களுக்கு குருவாக இருந்து செயல்படுவதற்கும் வாய்ப்புண்டாது. அந்த காலத்துல ஒரு சிலருக்கு ரொம்ப ரேரா நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நம்மளுக்கும் நடந்துரும் அப்படிங்கிற எண்ணமானது தவறு. முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குருட்ட இருந்துட்டு உபதேசம் வாங்கி அதன் மூலமாக படிப்படியா போய் தான் உங்களுக்கு உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறது கிடைக்கும். அது எப்படி இருந்தாலும் ஒரு குரு அங்க தேவைப்படுகின்றார். தகப்பனுக்கே வந்துட்டு ஓம்காரத்தோட பொருளை சொன்னவர் வந்துட்டு தகப்பன் சுவாமின்னு அழைக்கக்கூடிய முருகப்பெருமான சொல்லுவோம். அப்ப குருவுக்கு வந்துட்டு வயசு முக்கியமான தேவையில்லை, அனுபவம் முக்கியம். அவரோட அறிவு, அதாவது ஆன்மீகத்தை சார்ந்த அவரோட அறிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நம்ம அதையும் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. ஏன்னா ஒரு 70 வயசுல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டமே ஒரு 65 வயசுல தான் வந்திருக்கும்.
அப்போ குரு அப்படிங்கிறவர் 70 வயசுல தான் இருக்கணும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு 8 வயசுலேயே ஆன்மீகம் நாட்டம் வரும். நீங்கள் இப்போ நிறைய குழந்தைகளை பார்க்க முடியும். தேவாரம் திருவாசகமாகட்டும், திருப்புகழாகட்டும், அல்லது ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்களாகட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு அறிந்து கொண்டு ரொம்ப இளம் வயதிலேயே அந்த தெய்வீக கருத்துக்களை சொல்வதை பார்க்கும்போது நம்மளுக்கே மெய்சில் இருக்கும். நம்மளுக்கு 40-50 வயசு ஆயிருக்கலாம், ஆனால் 15 வயசு குழந்தை எவ்வளோ அருமையாக எல்லாமே சொல்கிறான்ப்பா அப்படி. அந்த ஞானமானது சிறு வயதிலிருந்தே கிடைக்கும் போது, ஆனால் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு பொறுமை முக்கியம். இப்போ 10 நாள் எனக்கு சொல்லி தரணும், 15 நாள் எனக்கு சொல்லி தந்துடணும். கோர்ஸ் போடுறாங்கல்ல, 2000 ரூபா 3000 ரூபா போட்டு 10 நாள் எல்லாம் கற்றுக் கொடுத்துரும், 15 நாள்ல 30 நாள் ஹிந்தி கற்றுப்பது எப்படி, இந்த மாதிரியே பார்த்து பழகிட்டோமா. அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறதும் இப்படித்தான் போல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்ட்டு மாணிக்கவாசகர் சொல்றார். என்னன்னா, எனக்குள்ளேயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது, சீக்கிரமா இறைவனை உணர வேண்டும் அப்படின்னா அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி எனக்குள் உண்மையை உணர வைத்த இறைவனே அப்படின்ட்டு மாணிக்கவாசகர் சொல்றார். அப்போ நம்ம அந்த இடத்துல அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எது நாம் படக்கூடிய அவசரம் அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். நான் உலகத்தில் நீண்ட நாள் வசிக்க போகிறேன், அந்த இன்பத்தை அடையணும் அப்படின்னா படிப்படியாக போய் தான் வந்துட்டு நான் என்ன அறிய முடியும், இறைவனை அறிய முடியும். அந்த இறைவனை அறிந்ததற்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை, திருப்பியும் அதிலேயே இன்பத்தில் திளைத்திருக்க போவதானே. அதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படணும்? பொறுமையாக வந்துட்டு ஆன்மீகத்தை அணுகுபவர்களால் மட்டும்தான் உண்மையாக ஆன்மீகம் என்றால் என்ன, தன்னை உணர்தல் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன இப்படி சொல்றோம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்துட்டு எல்லா கடவுள்களுக்குமே வந்துட்டு ஒரே ஒரு இயல்பு தான் இருக்கும். நமது பக்தர்கள் வந்துட்டு என்ன கேட்டாலும் அவர்களுக்கு பண்ணித்தர வேண்டும் அப்படிங்கிறது தான். நீங்க நல்லதா கேட்டாலும் நடக்கும், நீங்க கெட்டதா கேட்டாலும் நடக்கும். கெட்டதா நாங்க எப்படியாச்சும் கேட்போமா ஐயா, தெரிஞ்சு போய் கேட்போமா அப்படின்னா நமக்கே தெரியாம சில கெட்டதையும் கேட்டு வாங்கிட்டுறோம். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை. எது கெட்டதுன்னு சொல்றோம்? அளவுக்கு அதிகமான பணத்துக்கோ அளவுக்கு அதிகமான புகழுக்கோ ஆசைப்படும் போது அது சில நேரங்களில் உங்களுக்கே எதிராக மாறிடும். ஆனா இறைவன் வந்துட்டு கருணை உள்ளம் கொண்டவர், எனது குழந்தை எனது பக்தன் கேட்கின்றான் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறது நம்மளா தான் இருப்போம். அதனாலதான் சொல்றது, நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நம்ம கேட்டு தான் வாங்கிக்கிறோமே தவிர அதுவாக நடப்பதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க, ரொம்ப சரியா இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்த சரின்னு இறைவன்கிட்ட கேட்டோமோ அதை கொடுத்துருப்பார். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு அவர் பார்த்துருப்பார். இருந்தாலும் நம்ம வம்புடையாக நின்றுக்கிட்டு எனக்கு இது வேணும் வேணுங்கிறனால கொடுத்துருப்பார். அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், அதை நம்ம தான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்போம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவா நல்லா தெரிஞ்சுக்குங்க, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தொழி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே அப்படின்ட்டு திருவாசகத்தில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது. சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு வந்துட்டு உண்மை என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருமா. அதாவது மெய்யான கடவுள் யார் அப்படிங்கிறதும் அந்த மெய்சுடரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிந்திருக்கின்ற உண்மையான இறையை வந்துட்டு உணரக்கூடிய தன்மை யாருக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா, சிவனை வழிபடுபவர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தான் கிடைக்குமா. எப்படி அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்துட்டு பெரிய சதுரங்க கட்டம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நம்மளுக்கு எதுவுமே புரியாது, புதிராக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்துட்டு திடீர் மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன அல்லவா. அந்த மாற்றங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா இறைவனால் நிகழ்த்தப்படுபவை தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது என்னங்கய்யா, 800 கோடி பேர் இருக்கிறாங்க, 800 கோடி பேருக்கு வந்துட்டு இறைவன் பார்த்து ஒன்னொன்னையும் பண்ணுவாரா அப்படின்னா அவருக்கு பேர் தாங்க இறைவன். அவ்வளோதான் நம்ம சொல்றது. அதாவது ஏகன் ஒருவனாகவும் அநேகனாகவும் பல உயிர்களுக்குள் பலவாகவும் இருக்கின்றவர் நமது சிவபெருமான் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்ந்துக்குங்க. அதே போல நீங்க 800 கோடி பேருன்னு மட்டும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளப்பவர் பெருமானாகத்தான் இருக்கின்றார், எல்லா உயிர்களாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ அவரை வழிபடுறோம், நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத அவர் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிடுறாங்க. எப்படி? நமக்கு கஷ்டப்பட்டு வந்து ஒரு வீடை கட்டுறோம், அந்த வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம பேரையும் போட்டுக்கிறோம், இன்னார் இல்லம் இன்னார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடு உண்மையான பொருளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 புறம் சுவரால் வந்துட்டு சூழப்பட்ட ஒரு இடமாகத்தான் அது கருதப்படுகின்றது. நம்ம அதுக்கு மேலே உரிமை கொண்டாடுறோம். அது நிலையான பொருளான கிடையாது. நிலையான பொருள்னா எப்படி? நீங்கள் இருக்க வரல அது உங்ககிட்டே இருக்கணும். இருக்குமா அப்படின்னா அதுக்கு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. எந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் நிகழலாம் அல்லவா. அதனால தான் இப்படி சொல்கின்றோம். சரி, அப்புறம் உறவுகள், நமக்கு வாய்க்கப்பெற்ற உறவுகள் நிரந்தரமானதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. அம்மா
அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், அதே போல மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு உறுதியான நிலையான உறவா அப்படின்னா அதுலேயும் உங்களால் எந்த உறுதியுமே கொடுக்க முடியாது. யாருக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத உங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாமே என்னன்னா பொய்யாயின எல்லாம், அதாவது என்னை சூழ்ந்திருக்கின்றன பொய்யான விஷயங்களை எல்லாத்தையும் களைந்து விட்டு அதனுள் ஊடுருவி பார்க்கும் போது அங்கு தெரிகின்ற மெய்சுடரே நீதான் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க செல்வத்துக்கு ஆசைப்படுவீங்க, செல்வம் கோடி கோடியா கிடைக்கும், அது நிலையானது அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆச்சுன்னே தெரியாம கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும், காணாம போயிடும். அது எப்படி நிலையான பொருளா இருக்க முடியும்? அன்பு, பாசம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே உயர்ந்தது, அதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்பு, பாசம் அப்படிங்கிறது நம்ம மேல வைக்கிறது மட்டும்தான் உண்மையானதா இருக்கும். அதாவது இந்த உலக பற்றுல சொல்லுவாங்க தாய் அன்பு தந்தை அன்புக்கு வந்துட்டு நிகரில்லைன்னு. அவங்களும் நம்ம கூட எவ்வளவு காலம் வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அவங்க வைத்த அன்பு உண்மையானதான். ஆனால் அதன் பின்னர் இருக்கின்ற உண்மையான பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது. அதே போல என் நண்பன் எப்பவுமே என் கூட இருப்பான் அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியுமா? அதாவது வார்த்தை ஜாலங்களுக்காக வேண்டுமானால் பேசலாம். உண்மையான நட்பு, தோள் கொடுக்கும் நட்பு கண்டிப்பா வந்துட்டு அது உண்மையானதாக இருக்கட்டும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அதையும் தாண்டி மெய்ப்பொருளை அறிவதுதான் நம்முடைய வேலை. அது மாதிரி தாங்க சொல்றது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போறீங்க, கோயிலில் வந்துட்டு பலவிதமான உருவங்களில் கடவுள் ஒருவராகவே உங்களுக்கு காட்சியளிக்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் யாரை வழிபட்டாலும் அது ஒரே ஒரு பரம்பொருளை தான் சென்றடைய போகுது அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்மளை சுற்றி இருக்கின்ற பொய்யான மாயையான பிம்பங்களை எல்லாம் உடைத்திருந்து அதன் பின் எரிகின்ற அந்த ஜோதியாக, அந்த மெய் ஜோதியாக காட்சியளிப்பவர் யார் அப்படின்னா அந்த இறைவன். இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு சிவபக்தி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. திருப்பியும் சொல்லுங்க, பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தொழி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனாலதான் நம்ம சொல்றது, உங்களை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றதோ எல்லாமே பொய்யானது அப்படிங்கிறத முதல்ல நீங்க உணர்ந்துக்கணும். மாயை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இதை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால எதை உணர முடியும்னா இதெல்லாம் பொய்னா அப்ப எது மெய்யான பொருள், எது உண்மையான பொருள் அப்படின்னு தேடும் போது எங்க தேட போறீங்க? வெளியெல்லாம் தேடாதீங்க, உண்மையாலுமே உங்களுக்கு கிடைக்காது. புறத்தே தேடி தேடி புழுவாகத்தான் போவோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இல்லாத இடத்துல தேடி என்ன பண்ண போறீங்க? சொல்ற மாதிரி தான், இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அலைந்து என்ன செய்ய போகின்றீர்கள் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அக வழிபாடு, அகத்தே தேடுதல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே உத்தமமான பொருளாக இருக்கும். சிவ வழிபாடுங்கிறது ரொம்பவே உசித்தமான ஒன்று. நீங்கள் கேட்டவையெல்லாம் கிடைக்கும், நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் நான் சரியானவற்றை கேட்க வேண்டும். உன்னை உணர வேண்டும், உன்தாள் பணிய வேண்டும், உன்னடி சேர வேண்டும் இறைவா அப்படிங்கிற வழிபாடு தான் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப மெய்ப்பொருளை உணர்வது தான் எது அப்படிங்கிறது சிவ வழிபாடு அப்படிங்கிறது. அப்ப மற்ற எல்லாம் சிவ வழிபாடு இல்லையா? கட்டாயமா கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணராமல் நீங்க வெளியே போயிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு கோவில்ல போய் நிக்கிறதெல்லாம் வந்துட்டு சிவ வழிபாடு ஆகாது. உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து உங்களுக்குள் இருக்கின்ற ஆத்ம தரிசனத்தை பெறுவதுதான் உண்மையான சிவ வழிபாடு அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கணும். கட்டாயமா உங்களுக்கான பாதை சரியான